ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். வரப்போற 2026 குரூப் 4 எக்ஸாம்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களால ஒரு வெளியில போய் ஒரு இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணி படிக்கிறதோ, இல்ல அதிக அமௌண்ட் செலவு பண்ணி படிக்கிறதோ, இல்ல அதிக நேரம் செலவழிச்சு படிக்கிறதோ உங்களால முடியாது. ஸோ நீங்க இருந்த இடத்துலயே ரொம்ப காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா இல்லாம ஒரு அஃபோர்டபுளான ஒரு அமௌண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. சரிங்களா? வரப்போற 2026 குரூப் 4 எக்ஸாம நீங்க கிளியர் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட இந்த வீடியோவை ஃபுல்லா கடைசி வரைக்கும் பாருங்க. சரிங்களா? இந்த ஒரு வீடியோல நம்ம 4 மந்த்ஸ்க்கான ஸ்டடி பிளான கொண்டு வந்திருக்கோம். சரிங்களாப்பா? நம்ம காமராஜர் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு நியூ டெஸ்ட் பேட்சை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி நம்ம வெற்றி நிச்சயம் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். சரிங்களா? ஒரு 1.5 மந்த்ஸ்க்கு முன்னாடி. அந்த பேட்சுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஒரு லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் நம்பர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம சேர்த்துப்போம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம 100 ருபீஸ்க்கு அந்த பேட்சை வந்து நம்ம போட்டோம். அந்த பேட்ச் வந்து முடியும் போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ண முடியல. சரிங்களா? நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சார் இல்ல சார் நாங்க ஜாயின் பண்ணணும்னு கேட்டாங்க. நம்ம இல்லப்பா க்ளோஸ் பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட் இது வேணா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தோம். அதுக்காக தான் இந்த ஒரு பேட்சை வந்து கொண்டு வந்திருக்கோம். அண்ட் அதே மாதிரி நீங்க இப்பதான் குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்றீங்க, இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க, இப்பதான் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணி இந்த தடவை 2026ல நான் கம்பல்சரி ஜாபுக்கு போகணும் சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்பல இருந்து படிச்சா பாஸ் ஆக முடியுமா அப்படிங்கிற கேள்வி உங்கள பல பேருக்கு இருக்கும். இந்த ஒரு விஷயத்த நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. இப்பல இருந்து படிச்சா கண்டிப்பா நீங்க கிளியர் பண்ணலாம். கண்டிப்பா நீங்க போஸ்டிங் அடிச்சு வேலையில போய் உட்காரலாம். ஓகேவா? ஆனா இப்பயும் நீங்க படிக்கல அப்படின்னா உங்களால இந்த தடவை போஸ்டிங் அடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரிங்களா? இப்ப ஸ்டார்ட் பண்ணலைன்னா ரொம்ப கஷ்டம்ப்பா. அவ்வளவுதான். நீங்க பின்னாடி ரொம்ப இதை நினைச்சு வருத்தப்படுவீங்க. சரிங்களா? அண்ட் அதே மாதிரி இதுதான் உங்களுடைய கடைசி வாய்ப்பு. சரிங்களா? இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. இப்படி ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பேட்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காது. மத்த அகாடமிலயுமே இதுக்கப்புறம் பேட்ச் போடுவாங்களாங்கிறது தெரியல. ஏன்னா எக்ஸாம் பக்கத்துல வந்துருச்சு நம்மளுக்கு. சரிங்களா? இன்னும் வந்து நம்மளுக்கு 4 மாதங்கள். ஓகேவா? இன்னும் ஒரு 130 நாட்கள் தான் இருக்கு. ஓகேவா? டோட்டலா பார்த்தோம்னாலே அவ்வளோ நாட்கள் தான் இருக்கு. அதனால இதுக்கப்புறம் பேட்சஸ் அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளவா இருக்காது. இப்பதான் புதுசா நீங்க ஸ்டார்ட் பண்ணி இந்த தடவை போஸ்டிங் அதிகமா வரப்போகுது. சரிங்களா? நீங்க வந்து ஒரு 160 அபோவ் நம்ம போட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா போஸ்டிங் உறுதி. சரிங்களா? காசு வாங்கிட்டு வேலை வாங்குவாங்க. வேலையெல்லாம் கிடைக்குமா? இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குமா? இத்தனை லட்சம் பேர் எழுதுறாங்க. இதெல்லாம் நினைக்காதீங்க. சரிங்களா? போஸ்டிங் இந்த தடவை கண்டிப்பா அதிகமா வரும். சார் குரூப் 1ல கம்மியா வந்துச்சே சார். குரூப் 1ல எப்பயுமே போஸ்டிங் கம்மியா தான்ப்பா வரும். சரிங்களா? குரூப் 1ல வேக்கன்ட்டே கம்மி தான். எப்பயுமே கம்மியா தான் வரும். ஆனா நம்மளுக்கு குரூப் 4 அப்படி கிடையாது. சரிங்களா? ஏகப்பட்ட வேக்கன்சிஸ் அப்படிங்கிறத ஃபில் பண்ண போறாங்க. ஓகேவா? அதனால கம்பல்சரி அதிகமான வேக்கன்சி அப்படிங்கிறது வரப்போகுது. சரிங்களா? நீங்க மினிமமான ஒரு மார்க் எடுத்தாலே கண்டிப்பா உங்களுக்கு போஸ்டிங் அப்படிங்கிறது கிடைச்சிரும். கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. இதை யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. 10th நீங்க முடிச்சிருந்தா போதும். ஓகேவா? பக்காவா எப்படி போகணும், என்ன ஏதுங்கிற டீட்டெயிலா நான் இந்த வீடியோல சொல்றேன். கவனமா பாருங்க. நம்ம டெஸ்ட் பேட்ச் எப்படி போகுது, இதுக்கு எவ்வளோ அமௌண்ட், நீங்க இதை எப்படி ஜாயின் பண்ணணும் எல்லாமே நான் தெளிவா சொல்றேன். ஓகேவா? ஆல்ரெடி கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. சரிங்களா? வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன்ப்பா. ஏன்னா ஆல்ரெடி வந்து நான் ஜாயின் பண்ணணுங்கிறதுக்காக ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்காக இந்த விஷயத்த சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்க கடைசியில கன்ஃபியூஷன் ஆயிடுறீங்க. என்னன்னா இந்த பேட்சோட ஃபீஸ் வந்து 100 ருபீஸ்ப்பா. ஓகேவா? இதுக்கான புக்கிங் வந்து இப்பல இருந்தே ஓப்பனிங் தான். சரிங்களா? இந்த வீடியோ நீங்க பார்க்கறதுல இருந்தே ஓப்பனிங் தான். இதுலயுமே நம்ம லிமிட்டட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் மட்டும் தான் குடுத்துருக்கோம். ஓகேவா? போன தடவை மாதிரியே நம்ம க்ளோஸ் பண்ணிருவோம். சரிங்களா? அதனால போன தடவை மாதிரி லாஸ்ட் டைம் வரைக்கும் வெயிட் பண்ணி கஷ்டப்படாதீங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழ குடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? 9445085855 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல சார் பேட்ச் ஜாயின் பண்ணணும், இல்ல பேட்ச் ஜாயினிங் அப்படிங்கிற மாரி ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புங்க போதும். சரிங்களா? நீங்க வேற எதுவுமே அனுப்ப வேணாம். சார் நான் இந்த ஊரு அதெல்லாம் எதுவுமே அந்த டீட்டெயில் எல்லாமே நானே வந்து உங்கள்ட்ட நான் கேட்டு வாங்கிக்கிறேன். சரிங்களா? இப்போதைக்கு நீங்க பேட்ச்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, ஹாய் சார் பேட்ச்ல பேட்ச் ஜாயினிங் அப்படிங்கிற மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. ஓகேவா? உங்களுக்கான QR கோடு, ஸ்கேனிங், அதுக்கப்புறம் பேட்ஜுக்கான லிங்க், டீட்டெயில் இது எல்லாமே வந்துரும். ஓகேவாப்பா? இந்த ஒரு நம்பர் தான். இத நல்லா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப நம்ம டீட்டெயில் வந்து பார்க்கலாம். ஏன்னா நெறைய பேரு கடைசி வரைக்கும் பார்க்காம நெறைய வந்து நம்பர் இல்லாம அப்புறம் வேற வேற நம்பருக்குலாம் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகேவா? ஓகேப்பா. இப்ப டோட்டல் டேஸ் இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் 3. சாரிப்பா. இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் 3. இப்போ வந்து நாளைக்கு டேட் பார்த்தீங்க அப்படின்னா 4/8ப்பா. நாளையிலிருந்து நம்ம குரூப் 4 எக்ஸாம் வந்து 20/12 டிசம்பர் 20. ஓகேவா? அது வரைக்கும் கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 138 நாட்கள் கிடைக்குதுப்பா.
138 டேஸ் வந்து கிடைக்குது. ஸோ இந்த 138 டேஸ்க்கு தான் நம்ம இந்த நம்மளோட இந்த டெஸ்ட் பேட்சை நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல இந்த 138 நாட்கள் நம்ம என்னென்ன பண்ண போறோம், எப்படி நம்ம இதை பிரிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். கவனமா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து முதல் 3 நாட்கள் ஓகேவா? அந்த 3 நாள் என்ன பண்ண போறோம்னா ஷெட்யூல், அதுக்கப்புறம் குரூப் 4க்கான பேசிக்ஸ். ஓகேவா? பேசிக்னா என்ன, எப்படி என்னங்கிறத நான் சொல்றேன். பொறுமையா கவனிங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது 80 டேஸ். 80 டேஸ் வந்து நம்ம 10 ஷெட்யூலா பிரிச்சிருக்கோம். ஒரு ஷெட்யூல் வந்து 8 நாட்கள். ஓகேவாப்பா? ஒரு ஷெட்யூல் வந்து 8 டேஸ். சரிங்களா? அடுத்து இன் பிட்வீன் ரிவிஷன் வந்து 15 நாள் இருக்கும். இந்த 80 நாட்களுக்குள்ளேயே இன்னொரு ஒரு 15 நாட்கள் எக்ஸ்ட்ராவா வந்து நம்ம இன் பிட்வீனா ரிவிஷன். இப்ப 2 ஷெட்யூல் 3 ஷெட்யூல் முடிச்சீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரிவிஷன். அடுத்து 3 ஷெட்யூல் முடிச்சீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரிவிஷன். அந்த மாதிரி கொடுத்துருப்போம். அடுத்து ஒரு 30 நாட்கள் உங்களுக்கு ஃபுல் ரிவிஷன். வெறும் ரிவிஷன் மட்டும் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் 10 டேஸ் வந்து ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? இது எப்படி, இது எல்லாத்துக்குமே டெஸ்ட் இருக்கு. ஸோ பொறுமையா பாருங்க. ஓகேவா? ஸோ இப்படிதான் இந்த 138 டேஸை நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 டேஸ் ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் 3 டேஸ் நாளையிலேருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நாளைக்கு காலையில ஒரு 11 மணி போல உங்களுக்கு 11 மணிக்கு உங்களுக்கு ஷெட்யூல் வந்து வந்துரும். சரிங்களாப்பா? நாளைக்கு காலையில 11 மணிக்கு உங்களுக்கு ஷெட்யூல் வந்துரும். ஓகேவா? ஷெட்யூல் அப்லோட் ஆயிரும். குரூப்லயே நான் அப்லோட் பண்றேன். வீடியோவும் நான் வந்து குடுப்பேன். சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு குரூப் 4க்கான பேசிக் இது வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சாப்டரை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும், ஜிஎஸ்ல 75 கொஸ்டினுக்கு எங்கெங்க இருந்து அதிகமா கேட்கறாங்க. இப்ப லாஸ்ட்டா நடந்த 7 எக்ஸாம், இந்த சிலபஸ் சேஞ்சுக்கு அப்புறம் நடந்த 7 எக்ஸாம்ல எந்தெந்த ஏரியால அதிகமான கொஸ்டின்ஸ் வருது, எந்த ஏரியாவை நம்ம அதிகமா ஃபோக்கஸ் பண்ணணும், தமிழ், ஜிஎஸ், மேத்ஸ்லாம் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், குரூப் 4ல என்ன போஸ்டிங்ஸ் இருக்கு, என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிற ஜென்ரலான விஷயங்கள் எல்லாமே இந்த 2 நாட்கள் உங்களுக்கு கைடன்ஸ் குடுக்கப்படும். சரிங்களா? இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சாதான் நீங்க பெர்ஃபெக்ட்டா எக்ஸாம அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகேவாப்பா? ஸோ இதுதான் இந்த 3 டேஸ் அப்படிங்கிறது நம்ம பண்ண போறோம். இந்த ஷெட்யூல் இதெல்லாம் எங்கே வரும் அப்படிங்கிறதுக்கு நான் கீழ வந்து ஒரு டெலகிராம் சேனல் லிங்க் குடுத்துருக்கேன். இந்த வீடியோ கீழ நான் டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் சேனல் லிங்க் குடுத்துருக்கேன். ஸோ அதுல எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல தான் உங்களுக்கான இந்த ஷெட்யூல் அப்டேட் இது எல்லாமே வரும். ஓகேவாப்பா? ஸோ அதுலருந்து நீங்க நாளைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. அடுத்து இப்ப ஃபர்ஸ்ட் 3 டேஸ் முடிஞ்சுச்சு. அடுத்த செகண்ட் வந்து நம்ம 80, 15ன்னு பிரிச்சிருக்கோம். சரிங்களா? அதாவது 80 டேஸ் அப்படிங்கிறது ஷெட்யூல். 15 டேஸ் அப்படிங்கிறது இன் பிட்வீன் ரிவிஷன்னு சொன்னோம். ஸோ அது 2த்தையும் கம்பைன் பண்ணி நம்ம குடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த ஷெட்யூல் ஏரியாவ ஓகேவா? இதான் வந்து ஷெட்யூல். ஓகேவா? இதான் பெர்ஃபெக்ட்டான ஷெட்யூல். 10 ஷெட்யூல் இந்த ஏரியால தான் நம்ம படிப்போம். ஸோ இது எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 7 நம்மளுக்கு ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஃப்ரைடே, கம்மிங் ஃப்ரைடே. இன்னைக்கு மண்டே ஷெட்யூல். இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் 3பா இந்த வீடியோ. நீங்க எப்ப பார்க்குறீங்கன்னு தெரியல. ஸோ ஆகஸ்ட் 7 வந்து இந்த டெஸ்ட் ஷெட்யூல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ இத வந்து நம்ம 3 டார்கெட்டா பிரிச்சிருக்கோம். இந்த ஷெட்யூல 3 டார்கெட்டா பிரிச்சிருக்கோம். டார்கெட் 1ல ஷெட்யூல் 1, 2, 3 3மே நம்ம வந்து கவர் பண்ணுவோம். ஸோ இந்த 3மே வந்து நம்ம என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டடி, டாபிக் டெஸ்ட் இருக்கும். அப்புறம் வீக்லி டெஸ்ட் 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு இதுவும் இருக்கும். வீக்லி டெஸ்ட் அப்படிங்கிறது இந்த 8 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம். சரிங்களா? ஒரு ஷெட்யூல் அப்படிங்கிறது உங்களுக்கு 8 நாள் குடுத்துருக்கும். சரிங்களா? ஏன்னா நாட்கள் நம்மளுக்கு கம்மியா தான் இருக்கு. சார் 8 நாள்ல படிக்க முடியுமா? 80 நாள்ல முடிக்க முடியுமா? இதெல்லாம் வந்து யோசிக்கிறதுக்கெல்லாம் இனிமே நேரம் கிடையாதுப்பா. அடிச்சு தூக்கி முடிச்சுட்டு போய்க்கிட்டே இருக்கணும். சரிங்களா? அடிச்சு நொறுக்கிட்டு போய்க்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு போஸ்டிங் வேணும். நம்ம போய் உட்காரணும்னா நம்மளுக்கு தேவை ஒரு போஸ்டிங் தான். சரிங்களா? நம்ம வேலை வாங்குனா தான் நம்ம வாழ்க்கை மாறும். அடுத்த எக்ஸாம் வருமா? அடுத்த புக் மாறப்போதுங்கிறாங்க. சரிங்களா? அடுத்த புக்குக்கான ஸ்கூல் புக் எடிஷன் மாறப்போதுங்கிறாங்க. திரும்ப நீங்க முதல்ல இருந்து எல்லாம் மாத்தணும். ஓகேவா? ஸோ ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இந்த இந்த டைமே நீங்க அடிச்சு ஓடி போயிருங்க தப்பிச்சு. 2வது போஸ்டிங் உங்களுக்கு நெறைய வரப்போது. நல்ல கவர்ன்மெண்ட், கரப்ஷன் இல்லாத ஒரு கவர்ன்மெண்ட், நல்ல கவர்ன்மெண்ட் வந்து போய்க்கிட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு ஃபேவரட்டா இருக்கு. இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும்போது, இந்த ஒரு வாய்ப்ப நீங்க மிஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? 8 நாட்கள் நம்மளுக்கு தாராளமா போதும். நம்மளுக்கு இதுதான் முக்கியம் அப்படின்னா, வெறித்தனமா உட்காந்து படிங்க. சரிங்களா? ஸோ இந்த 3 ஷெட்யூல் முடிஞ்சோன, ஃபர்ஸ்ட் ரிவிஷன்ல வந்து நம்ம குடுப்போம். இந்த ஃபுல் ரிவிஷன்ல ஷெட்யூல் 1, 2, 3 இது 3மே கவர் ஆகும். இதுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் குடுப்போம். 200 கொஸ்டின்ஸ் அதுல இருக்கும். இது உங்களுக்கு 5 நாட்கள் நடக்கும். சரிங்களா? இதே மாதிரி 3 டார்கெட்ப்பா. டார்கெட் 2 பாருங்க. ஷெட்யூல் 4, 5, 6 3லயுமே அதே மாரி ஸ்டடி, டாபிக் டெஸ்ட் அந்த ஒவ்வொரு ஷெட்யூலுக்கான 200 கொஸ்டின் டெஸ்ட். சரிங்களா? வீக்லி டெஸ்ட்ன்னு குடுத்துருப்போம். அந்த 8 நாள் முடியிறப்ப ஓகேவா? 7 நாள் படிப்பீங்க. 8வது நாள் உங்களுக்கு அந்த 200 கொஸ்டின்க்கான டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ எல்லாமே 8, 8 நாட்கள் தான். கடைசியா 5 நாள் ரிவிஷன். அதே மாரி டார்கெட் 3லயும் அதே மாரி 3 ஷெட்யூல் இருக்கும். இல்ல டார்கெட் 3ல மட்டும் மொத்தம் 4 ஷெட்யூல் வரும். சரிங்களா? மொத்தம் 10 ஷெட்யூல் சொன்னோம் இல்லையா? ஸோ 10 ஷெட்யூல் 8 நாட்கள் 80 நாட்கள். ஓகேவா? ஸோ அது மட்டும் 3 ரிவிஷன்ல நம்ம 4 ஷெட்யூலா சேர்த்து முடிப்போம். சரிங்களா? அதெல்லாம் பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இதுக்கும் நம்ம ரிவிஷனுக்கு 200 கொஸ்டின்ஸ் குடுத்துருவோம். எல்லா ஷெட்யூல் டெஸ்ட்டுக்கும் 200 கொஸ்டின்ஸ் குடுத்துருவோம். சரிங்களா? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பைலிங்குவலா இருக்கும்.
தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் 2 பேத்துக்குமான கொஸ்டின்ஸா இருக்கும். ஓகேவா? அதே மாரி ஜிஎஸ்ல உங்களுக்கு மெட்டீரியல், வீடியோஸ் இதுவுமே வந்து உங்களுக்கு பைலிங்குவலா இருக்கும். சரிங்களா? தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2லயுமே இருக்கும். ஓகேவா? இதுக்கு முன்னாடியே நம்ம வீடியோஸ் நெறைய போட்டிருப்போம். சேனல் ரெஃபர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த பேட்ஜ் இந்த நீங்க ₹100 கட்டி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இது எல்லாமே உங்களுக்கு Telegram குரூப்ல நடக்கும். Telegram அண்ட் WhatsApp குரூப் 2லயுமே வந்து நம்ம குடுத்துருவோம். என்னென்ன கன்டென்ட் இருக்கோ எல்லாமே நம்ம 2லயுமே குடுத்துருவோம். 2லயுமே ப்ராசஸ் அப்படிங்கிறது போய்க்கிட்டு இருக்கும். ஓகேவா? ஓகேப்பா. இப்படியே போய் இந்த ஷெட்யூல் எப்ப முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 10 வந்து முடியுது. எப்ப? ஆகஸ்ட் 7 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். சரிங்களா? ஆகஸ்ட் 7 வந்து ஸ்டார்ட் பண்ணி, நவம்பர் 10 வந்து நம்மளுக்கு இது முடியுது. சரிங்களா? நவம்பர் 10ல இது முடிஞ்சோனே, நவம்பர் 11ல இருந்து நம்மளுக்கு ரிவிஷன் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஃபுல் ரிவிஷன் சொன்னோம் பார்த்தீங்களா? அடுத்த 30 நாட்கள். சரிங்களா? இதுல மொத்தமா 5 ரிவிஷனா பிரிச்சிருக்கோம். இப்ப 5 செட்டா பிரிச்சிருக்கோம். ஒரு ரிவிஷனுக்கு 6 நாட்கள். ஓகேவா? ஒவ்வொரு ரிவிஷன்லயும் 2 ஷெட்யூல்ல நம்ம ரிவைஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ரிவிஷன்ல பாருங்க ஷெட்யூல் 1 அண்ட் 2. செகண்ட் ரிவிஷன்ல ஷெட்யூல் 3 அண்ட் 4. தேர்ட் ரிவிஷன்ல 5 அண்ட் 6. ஃபோர்த்ல 7 அண்ட் 8. ஃபிஃப்த்ல 9 அண்ட் 10. ஓகேவா? எல்லாமே 6 நாட்கள் தான். ஓகேவாப்பா? இந்த ஒவ்வொரு 6 நாட்கள் நீங்க படிச்சு முடிக்கும்போது, இந்த 6 நாட்கள் நீங்க படிச்ச இந்த ஷெட்யூல் 1 அண்ட் 2 ரிவைஸ் பண்ணதுல இருந்து ஒரு 200 கொஸ்டின் நம்ம ரிவிஷன் டெஸ்ட் குடுப்போம். எல்லா ரிவிஷன் அப்பயும் அந்த எண்டுல உங்களுக்கு 200 கொஸ்டின்க்கான ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? அப்ப டெஸ்ட் ரெகுலரா இருக்கும். சரிங்களா? இந்த ரிவிஷன் எப்ப முடியுதுன்னு பாருங்க. டிசம்பர் 10 முடியுது. ஓகேவாப்பா? ஸோ இந்த டிசம்பர் 10 முடிஞ்சோன, நம்மளுக்கு அடுத்த கடைசி 10 டேஸ்க்கான பிளான் என்னன்னா, ஃபுல் மாடல் டெஸ்ட். சரிங்களா? இதுல மொத்தம் நீங்க 4 ஃபுல் மாடல் டெஸ்ட் எழுதுவீங்க. ஓகேவாப்பா? 12, 12ல 1, 14, 12ல 1, 16, 12ல 1, 18, 12ல 1. இந்த 4வது டெஸ்ட் முடிச்சுட்டு, அடுத்து 19 விட்டுட்டு 20ஆம் தேதி டைரக்ட்டா போயி குரூப் 4 எக்ஸாம் எழுதிட்டு வந்துருவீங்க. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ, அப்ப நீங்க படிக்கிறது கஷ்டம், வைக்கிறது அதெல்லாம் எதுவுமே தெரியாது. சரிங்களா? ஒரே புடி தான். புடிச்ச புடி நேரா போய் குரூப் 4 எக்ஸாம்ல நிக்கிறோம், எழுதுறோம், வெளிய வந்துகிட்டே இருக்கும். ஓகேவாப்பா? ஸோ, ஒரு நல்ல ஆஃபீஸரா நீங்க தயாராகணும். சரிங்களா? அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். ஓகேவா? படிக்கிறது மட்டும் கிடையாது. மக்கப் பண்ணிட்டு போறோம், அந்த மாரி மட்டும் இல்லாம, ஒரு நல்ல ஒரு ஆஃபீஸரா, நல்ல ஒரு சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆஃபீஸரா நீங்க ரெடி ஆகணும். சரிங்களா? அதுதான் நம்மளோட அகாடமில நம்ம பண்ணக்கூடிய விஷயம். ஓகேவாப்பா? ஸோ, இந்த டோட்டல் டேஸ் அப்படிங்கிறது 138 நாட்கள். இது நீங்க மொத்தமா எத்தன டெஸ்ட் அட்டெண்ட் பண்றீங்கன்னா, 23 டெஸ்ட் மொத்தமா அட்டெண்ட் பண்றீங்க. அந்த 23 டெஸ்ட்டுக்கும் நம்ம 200 கேள்விகள் அப்படிங்கிறது குடுக்குறோம். மொத்தமா 4600க்கும் மேற்பட்ட கேள்விகள் நீங்க டெஸ்ட்டா அட்டெண்ட் பண்றீங்க. இது போக டாபிக் வைஸ் டெஸ்ட். தமிழ், மேத்ஸ், ஜிஎஸ்ல இப்ப தமிழ்னா குரில், நெடில் வேறுபாடு, சந்திப்பிழை, அதுக்கப்புறம் வந்து ஒருமைப்பன்மை இந்த மாரி ஒவ்வொரு டாபிக்குமான அந்தந்த டாபிக்கான டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? மேத்ஸ்க்குன்னா எல்சிஎம், ஹெச்சிஎஃப், டைம் அண்ட் ஒர்க் அந்த மாரி. ஜிஎஸ்னா சிந்து சமவெளி, குப்தர்கள், முகலாயர்கள் அந்த மாரி. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்கான டெஸ்ட்ன்னு ஒரு 5000 பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் டாபிக் வைஸ்க்கான பிஒய்க்யூ சால்விங். இதே மாரி இப்ப நான் சொன்ன டாபிக்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு தனித்தனிக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கடந்த 5 ஆண்டுகள்ல, ஓகே லாஸ்ட் 5 இயர்ஸ்ல என்னென்ன கொஸ்டின்லாம் அந்த டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது இருந்தாலே போதும். அந்த கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருச்சுனாலே, நீங்க ஈஸியா எக்ஸாம கிராக் பண்ணிட்டு போய்க்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? அதுலேருந்து ஒரு 5000 பிளஸ் கொஸ்டின்ஸ். ஓகேவா? அப்ப கிட்டத்தட்ட ஒரு 15,000 பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்றீங்கப்பா. எவ்வளோ? 15,000த்துக்கும் மேற்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ண போறீங்க. எவ்வளோல? வெறும் ₹100. வெறும் ₹100. சரிங்களா? ஜஸ்ட் ₹100ல இவ்வளோ அஃபோர்டபுளா அதாவது கிட்டத்தட்ட நீங்க ஆன்லைன் பேட்ச்ன்னு போனீங்கன்னா, ஒரு 1000, 1500ல இருந்து கிட்டத்தட்ட 4000, 5000, 6000 வரைக்கும் இருக்கு. சரிங்களா? இதுவே நீங்க ஆஃப்லைன் அகாடமியா போனீங்கன்னு வைங்களேன், அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000, 15,000, 20,000 இந்த மாரி போய்க்கிட்டே இருக்கும் ரேஞ்ச். ஓகேவா? ஸோ ₹100க்கு அதே ஸ்டாண்டர்ட்ல எவ்வளோ ஒரு 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 குவாலிட்டியான ஒரு டெஸ்ட் பேட்ச்ச உங்களுக்கு ₹100க்கு நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஸ்டூடண்ட்ஸ்க்காக மட்டும் தான் இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ புக்கிங் இப்பயிலருந்து ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட்டே இந்த தடவ ஜாயின் பண்ணிக்கோங்க. இத வந்து நான் ஒரு ரெக்வெஸ்ட்டா நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். சரிங்களாப்பா? ஏன்னா போன தடவ லாஸ்ட் டைம்ல வந்து ஜாயின் பண்ண முடியாம நெறையா ஸ்டூடண்ட்ஸ் வந்து கேட்டாங்க. சார் ஜாயின் பண்ணணும் நம்ம வந்து குளோஸ் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ அதனால இது வந்து உங்களுக்கான கடைசி வாய்ப்பு. லாஸ்ட் சான்ஸ். இந்த ஒரு கடைசி வாய்ப்ப விட்டுறாதீங்க. ஓகேவா? ஸோ இத மட்டும் கையில புடிச்சுக்கோங்க. இந்த தடவ நீங்க ஜாயின் பண்ணி இத கரெக்ட்டா ப்ராசஸ் பண்ணிட்டீங்கன்னா, வேலையில போய் உட்கார்ந்துரலாம். ஜனவரிலருந்து நீங்க கவர்ன்மென்ட் ஸ்டாஃப் ஆயிருவீங்க. ஓகேவா? ஸோ அதனால அத மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு உங்களோட முடிவ வந்து எடுங்க. ஸோ யோசிக்காதீங்க. ஸோ ஃபாஸ்ட்டா ஜாயின் பண்ணிருங்கப்பா. ஸோ அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து சீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான சீட்ஸ் மட்டும் தான் நம்ம ஃபில் பண்ண போறோம். அதுக்கப்புறம் யார் வந்து கேட்டாலும் நம்மளால ஃபில் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால தயவு செஞ்சு ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் நம்ம குடுத்திருக்கக்கூடிய இந்த 9445085855 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு இப்பவே பேட்ச் ஜாயினிங் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்க பேமெண்ட் கியூஆர் இது எல்லாமே டீட்டெயில் சென்ட் பண்றோம். ஸோ அதுல நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு உடனே வந்து நீங்க பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஓகேவா? ஓகேப்பா. ஸோ நாளைக்கு காலைல 11 மணிக்கு உங்களுக்கான ஷெட்யூல் வீடியோ வந்துரும். உங்களுக்கு வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. வேற என்ன டவுட்ஸ்னாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க. கால் எதுவும் பண்ண வேணாம். ஓகேவாப்பா? ஓகே. ஸோ இந்த கடைசி வாய்ப்ப பயன்படுத்தி இந்த 4 மாசத்த கரெக்ட்டா யூஸ் பண்ணி படிச்சு, போஸ்டிங் அடிச்சு வேலையில போய் உட்கார்ந்துருங்க. சரிங்களா? இந்த தடவ ஏகப்பட்ட போஸ்டிங்ஸ் கண்டிப்பா ஃபில் பண்ணுவாங்க. ஓகேவா? யாரு என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. உங்களுக்கு தேவ ஒரு போஸ்டிங். நீங்க போய் உட்காந்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க சொல்றது தான். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க சொல்றத கேட்கறதுக்கு 4 பேர் கை கட்டி நிப்பாங்க. ஓகேவாப்பா? ஸோ அதனால நெகட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, ₹100 அப்படிங்கிறத பார்க்காதீங்க. எவ்வளவோ நம்ம வாழ்க்கையில செலவு பண்றோம். நம்ம உடம்புக்கு சேராத உணவுகள சாப்பிட, தவறான விஷயங்கள் எவ்வளவோ விஷயங்கள் வந்து நம்ம வேஸ்ட்டா வந்து மணிய வேஸ்ட் பண்றோம். ஆனா நம்மளோட வாழ்க்கைய மாத்துறதுக்காக, ஓகேவா? நம்மளோட தலைமுறையினோட நம்ம அடுத்த தலைமுறையே வந்து மாறுறதுக்காக, நம்ம ஒரு ₹100 நீங்க செலவு பண்றதுங்கிறது தப்பே கிடையாது. ஸோ ஃபாஸ்ட்டா ஜாயின் பண்ணி உள்ள என்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. தேங்க் யூப்பா. ஆல் த பெஸ்ட். இந்த தடவ கண்டிப்பா நீங்க ஒரு அரசு அதிகாரியா வருவீங்க. நான் அத பார்ப்பேன். ஓகேவா? ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க் யூ. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க் யூப்பா.